அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நமக்கு காமனாக எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சம்பாதிக்கிற பணம் வந்து தினமும் கூடணும். அதாவது சம்பாத்தனை கூடணும். இன்னைக்கு 1000 சம்பாதிச்சா நாளைக்கு 2000 சம்பாதிக்கணும். அதாவது என்னுடைய பேங்க் பேலன்ஸ் கூடிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய மரியாதையில் கூடணும். அதிகமாக மரியாதை கொடுக்கணும் எல்லாரும். வண்டி ஒன்று இருந்துச்சுன்னா, எனக்கு 2 வீலர் இருந்துச்சுன்னா அது பத்தாவது 4 வீலர் கூட வேணும். 2 வீலர்லேயே 2 3 வேணும். இந்த மாதிரி உலக விஷயத்தில் நம்மளுக்கு அதிகப்படுத்துறது ரொம்ப ஆசை. இன்னொன்று கூட இருக்குது, நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஈமான்ல எவ்வளவு கூடுதல் தேவைப்படுது அதை கூட நம்ம யோசிக்கணும். உலக விஷயத்துல நம்ம நிறைய யோசிக்கிறோம், அதாவது கூடணும்னு நினைக்கிறோம் எல்லாமே. அதே மாதிரி ஈமான்ல கூட கூடணும்னு நினைக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல பேர் வாங்க சொல்றதை கேட்பாங்க, பள்ளிவாசல் கிட்ட தான் இருப்பாங்க, ஆனால் தொழுகைக்கு போகிறது அவங்களுக்கு தௌஃபீக் இருக்காது, ஹிதாயத் இருக்காது. ஏன்? அவங்களோட ஈமான் குறைவாக இருக்கிறதுனால மட்டுமே தான். அதாங்க யோசிக்கிறது இல்லை, எதனால நான் தொழுவ போகிறதுக்கு முடியலை அப்படிங்கிறது. ஈமானுடைய குறைவான இருக்கிற பாடு மட்டும்தான். நம்ம இதை யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு உழைப்பு இருக்குது. ஈமான் கிடைச்சது ரொம்ப பெரிய அல்லாவுடைய நியாமத்து, அல்லாவுடைய ரொம்ப பெரிய கிருபை. ஆனால் இதில் உழைப்பு இல்லைன்னா வச்சுக்கோங்க, அல்லா கூட அந்த ஈமானை வந்து அதிகப்படுத்த மாட்டோம். உலகமே உங்களுக்கு எந்த பொருளையும் சும்மா தரது இல்லைன்னா, ஒரு உழைப்பு இல்லாமல் தரது இல்லைன்னா, அதாவது அல்லாவுடைய ரொம்ப பெரிய ஈமான், அதாவது தொழுகைக்கு தான் ரொம்ப தேவையானது. அல்லாவுடைய எந்த ஒரு அமல் செய்கிறதாக இருந்தாலும் ஈமான் ரொம்ப முக்கியமான ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உள்ளத்தில் இருக்கிறது, அல்லாஹ் கொடுத்தது. ஆனால் இங்கே தான் நம்ம உழைப்பு செஞ்சு இதை அதிகப்படுத்தணும்னு நினைக்க மாட்டோம். இது குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் அப்பப்போ. ஆனால் இது அதிகப்படுத்துறதுக்கு நம்ம உழைப்பு செய்யணும். இந்த உலகமே சும்மா எதுவும் தராமல் இருக்கும்போது அல்லாஹ் மட்டும் ஏதாவது சும்மா கொடுக்க முடியுமா? உழைப்பு இல்லாமல். அதுக்கு நம்ம உழைப்பு செஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும்.